வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நியூ சிலபஸ்ல இருந்து 8th தமிழ் இயல் 8 யாப்பு இலக்கணம் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனா மொத்தமா 35 கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேங்க. கொஷின்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் தாங்க எனக்கு உண்டான மோட்டிவேஷன். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் டேஷ் எனப்படும். ஆன்சர் யாப்பு இலக்கணம். மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம் எனப்படும். 2வது கொஷின், கலித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆன்சர் கலிப்பா. கலித்தொகை எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? கலிப்பா. 3வது கொஷின், அறநூல்கள் யாவும் எந்த பாவகையில் அமைந்தவை? ஆன்சர் வெண்பா. அறநூல்கள் யாவும் எந்த பாவகையில் அமைந்தது? வெண்பா. 4வது கொஷின், யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிப்பர். அவை யாவை? ஆன்சர் அனைத்தும் சரி. யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிப்பர். அவை குறில், நெடில், ஒற்று. ஆன்சர் அனைத்தும் சரி. 5வது கொஷின், வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை. ஆன்சர் தூங்கல். வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. 6வது கொஷின், எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது டேஷ் எனப்படும். ஆன்சர் அசை. எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை எனப்படும். 7வது கொஷின், இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது. ஆன்சர் இயைபு தொடை. அதாவது இறுதி எழுத்து இ அப்படின்னு வந்தாவே நீங்கள் இயைபு தொடை அப்படின்னு டிக் பண்ணிடணும். இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு தொடை எனப்படும். 8வது கொஷின், அசை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. அசை எத்தனை வகைப்படும்? 2. 1 நேரசை, 2 நிறையசை. 9வது கொஷின், குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அவை டேஷ் அசை எனப்படும். ஆன்சர் நேரசை. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அவை நேரசை எனப்படும். 10வது கொஷின், பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆன்சர் 2 4 1 3. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை ஆ ஆ, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஆன்சர் 2 4 1 3. 11வது கொஷின், ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது. ஆன்சர் சீர். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் எனப்படும். 12வது கொஷின், சீர் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும்.
சீர் 4 வகைப்படும். 1 அசைச்சீர், 2 ஈரசைச்சீர், 3 மூவசைச்சீர், 4 நான்கு அசைச்சீர். 13வது கொஸ்டின். பா 4 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். பா 4 வகைப்படும். அவை 1 வெண்பா, 2 ஆசிரியப்பா, 3 களிப்பா, 4 வஞ்சிப்பா. பா 4 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். 14வது கொஸ்டின். சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை டேஷ் என்பர். ஆன்சர் தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர். 15வது கொஸ்டின். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது. ஆன்சர் அடி. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது அடி எனப்படும். 16வது கொஸ்டின். யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களை டேஷ் வகைகளாக பிரிப்பர். ஆன்சர் 3. யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களை 3 வகைகளாக பிரிப்பர். அவை 1 குறில், 2 நெடில், 3 ஒற்று. 17வது கொஸ்டின். அடி எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். அடினா என்னங்க? அடி என்பது செய்யுளில் ஒரு வரி அல்லது தொடர் ஆகும். இது 5 வகைப்படும். 1 குறளடி. குறளடி என்பது 2 சீர்கள் கொண்ட அடி. 2 சிந்தடி. சிந்தடி என்பது 3 சீர்கள் கொண்ட அடி. 3 அளவடி. அளவடி என்பது 4 சீர்கள் கொண்ட அடி. 4 நெடிலடி. நெடிலடி என்பது 5 சீர்கள் கொண்ட அடி. 5 களி நெடிலடி. களி நெடிலடி என்பது 5 சீர்களுக்கு மேற்பட்ட அடிகள். 18வது கொஸ்டின். செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே டேஷ் ஆகும். ஆன்சர் தொடை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும். 19வது கொஸ்டின். தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். அவை 1 மோனை தொடை, 2 இயைபு தொடை, 3 எதுகை தொடை, 4 முரண்தொடை, 5 அளபெடை தொடை, 6 அந்தாதி தொடை, 7 இரட்டை தொடை, 8 செந்தொடை. 20வது கொஸ்டின். ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை. ஆன்சர் அகவல் ஓசை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. 21வது கொஸ்டின். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எனப்படும். ஆன்சர் மோனை தொடை. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை தொடை எனப்படும். 22வது கொஸ்டின். யாப்பிலக்கணத்தின் படி செய்யுளுக்கு உரிய உறுப்பு வகை. ஆன்சர் இவை அனைத்தும். யாப்பிலக்கணத்தின் படி செய்யுளுக்கு உரிய உறுப்பு வகை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஆன்சர் இவை அனைத்தும். 23வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1ல சீர் 4 வகைப்படும். கூற்று 2ல தலை 8 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு.
ஏன் தவறுன்னு பார்க்கலாம் வாங்க. கூற்று 1ல சீர் 4 வகைப்படும் என்பது சரியான பதில். என்னென்ன வகைனா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நான்கசை சீர். அப்போ சீர் 4 வகைப்படும் என்பது சரியான பதில். கூற்று 2ல பாருங்க, தலை 8 வகைப்படும் என்பது தவறான பதில். ஏன் தவறுனா தலை 7 வகைப்படும். அவை 1 நேரொன்றா சிறிய தலை, 2 நிறையொன்றா சிறிய தலை, 3 இயற்சீர் வெண்டலை, 4 வெண்சீர் வெண்டலை, 5 களித்தலை, 6 ஒன்றிய வஞ்சித்தலை, 7 ஒன்றாத வஞ்சித்தலை. அப்போ தலை 7 வகைப்படும். ஆன்சர் கூற்று 1 சரி, 2 தவறு. 24வது கொஸ்டின். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ். ஆன்சர் எதுகை தொடை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. 25வது கொஸ்டின். பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது. ஆன்சர் அந்தாதி தொடை. பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை எனப்படும். 26வது கொஸ்டின். பா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4 வகைப்படும். பா 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. 27வது கொஸ்டின். சீர் 4 வகைப்படும். அவை யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். சீர் 4 வகைப்படும். அவை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். ஆன்சர் இவை அனைத்தும். 28வது கொஸ்டின். வெண்பாவிற்கு உரிய ஓசை. ஆன்சர் செப்பல் ஓசை. வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. 29வது கொஸ்டின். யாப்பிலக்கணத்தின் படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை? ஆன்சர் 6. யாப்பிலக்கணத்தின் படி செயலுக்கு உரிய உறுப்புகள் 6. 1 எழுத்து, 2 அசை, 3 சீர், 4 தலை, 5 அடி, 6 தொடை. 30வது கொஸ்டின். சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆசிரியப்பா. சங்க இலக்கியம் பலவும் எந்த பாவால் பாடப்பட்டுள்ளது? ஆசிரியப்பா. 31வது கொஸ்டின். 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை டேஷ் அசை எனப்படும். ஆன்சர் நிறையசை. 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அவை நிறையசை எனப்படும். 32வது கொஸ்டின். களிப்பாவிற்கு உரிய ஓசை. ஆன்சர் துள்ளல் ஓசை. களிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. 33வது கொஸ்டின். விடும் என்பது டேஷ் சீர். ஆன்சர் நிறையசை. விடும் என்பது நிறையசை சீர் எனப்படும். 34வது கொஸ்டின். தலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 7. தலைனா என்னங்க? தலை என்பது 2 சீர்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்வது ஆகும். தலையானது 7 வகைப்படும். 1
நேரொன்றா சிறிய தலை, 2 நிறையொன்றா சிறிய தலை, 3 இயற்சீர் வெண்டலை, 4 வெண்சீர் வெண்டலை, 5 களித்தலை, 6 ஒன்றிய வஞ்சித்தலை, 7 ஒன்றாத வஞ்சித்தலை. 35வது கொஸ்டின், சீர்திருத்தம் என்பதற்கான இணையான ஆங்கில சொல் எது? ஆன்சர் ரீஃபார்ம். சீர்திருத்தம் என்பது ரீஃபார்ம் எனப்படும். ரேஷனல் என்பது பகுத்தறிவு. ரேஷனல் என்பது பகுத்தறிவு. இன்டெகிரிட்டி என்பது நேர்மை. இன்டெகிரிட்டி என்பது நேர்மை. பிலாசபி என்பது தத்துவம். பிலாசபி என்பது தத்துவம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.